பாண்டி தங்கப்பாண்டி தென்பாண்டி முத்துப்பாண்டி. தங்கப்பாண்டி நக்கல் பண்ணுறான்டா. உனக்கு சூடத்தை கம்பு கூட்டில் பொருதி விட்டு எரிஞ்சு ஓட்டு. சமீபத்திலே போர் நடந்துச்சு. அதிசய புலாக்கா பேசுகிறாங்க. சிமெண்ட் முட்டை இல்லைப்பா, காங்கிரட். சொல்லவரா இது சீரியஸ் ப்ரோ. அப்போ ஆஸ்பத்திரி போன்ட்டுவேன். இப்போ தானே சரியாக பேசியிருக்கியா தம்பி? சிரிக்கக்கூடாது தம்பி, சீரியஸாக பேசுகிறேன். ப்ளீஸ் தம்பி. கோமியத்தை கூட குடிக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ. முண்டை உதஞ்சிக்கிட்டு கையிலேயே தூக்குற என்னடா பழையதா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. சைலண்ட். பாடத்தை கவனிங்க மாணவ செல்வங்களே. அகராதி பயமாங்க. என்னத்தா கிளம்பிட்ட? ஐயா இன்னைக்கு உனக்கு பரிசம் போடுற நாள். ஐயா என்ன பண்ணி வச்சிருக்கியோ? அவர் நேரம் தோன்றிருப்பார். இல்லை பேச விடுங்கடா. சமீபத்தில் போர் நடந்தது. யாருக்கு? வெரி குட். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சுல, அது நாட்டோடைய பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. தமிழன் என்றால் நத்தத்தில் ஊர்னது வீரம். ஆனால் அந்த பாகிஸ்தான் நாடு யாரை பார்த்து பயந்தது? இந்தியாவை பார்த்து பயப்படலை. இந்தியாவில் உள்ள மக்களை பார்த்து பயப்படலை. ஒரே ஒரு தமிழனை பார்த்து பயப்படுச்சு. யார்? இதே மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் பேக்கரம் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து பயந்தது அந்நிய நாடுகள். அப்படி தட்டா இவன் தான்டா தமிழன். தம்பி உண்மைதான்டா. அவர் கண்டுபிடித்த ஒரே ஒரு அணுசக்தியை ஏவி விட்டால் விண்கலத்தை. அப்படி சொல்கிறா சிங்கம். இவன் நல்லா படிக்கிறான்டா. வருங்காலத்தில் நிறைய சென பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான்ட்டேன். உண்மையிலே அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆயுதத்துக்கு தான் பயப்படுது உலக நாடுகள்லாம். அப்போ என் தமிழனுக்கே அது நான் பெருமை இல்லையா? போதுமையா ஐயா? இந்த அங்கே இருக்க 20 பேர் எந்திரிச்சு வீட்டுக்கு போவேன். நான் அப்போலேருந்து பார்க்குறேன், அப்படியே உட்காந்துருக்கேன் கறி மூட்டாள்னே மாதிரி. நீங்களாம் என் அண்ணன் தம்பி சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு. கைதட்டணும் ஐயா. சாதி மதமெல்லாம் அப்பாற்பட்டதுங்க. ஒரு தமிழனுக்கு ஒன்றுன்னா தமிழை இங்கே நிற்கணும். என்ன வங்காளி? அது நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கணும். மயிர இருப்பாங்க, இங்கே தட்டுவாங்க, அங்கிட்டு போய் காசை வெட்டி போடுவாங்க. நான் என்னையிலே வெட்டி போட்டாங்க 70 காசை கொடுத்துருந்தா கூட புது காப்பி வாங்கி குடிச்சிருப்பேன். ஒவ்வொரு மனிதனும் எனக்கு அதை செஞ்சு விட்டாங்க, எனக்கு இதை செஞ்சு விட்டாங்க, சும்மா போயிட்டு இருப்பாங்க. ஒரு வண்டியிலேருந்து எலும்புச்சம்பளம் கீழே விழுந்திருக்கு. இவன் வண்டியை நிப்பாட்டி பார்ப்பேன், நம்ம வண்டியிலேருந்து விழுந்துருச்சான். என்ன செஞ்சாலும் உங்களை ஒன்றுமே செய்யாது. ஏன்னா நீ யாருக்கும் துரோகம் பண்ணலை. இப்போ பப்பனா இருக்க என்னை எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. ஒரே விஷயம், என் கூட நீங்கள் கூட பிறந்த ஆளுகளில் உங்கள் எல்லாரோடையும் நான் கூட பிறந்தேன். எம்கே எனக்கு எவ்வளோ போராமல் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? தூத்துறாங்களா? 70 லோடு ப்ரோ. எத்தனை கழுத்திருப்பேன் ஜாவை? அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் கழுத்திருப்பேன் ஜாவை இல்லைன்னு பிரால கோழி மண்டையை வச்சுட்டு வந்து இது வந்துட்டேன். வேலை கம்மின்னு அன்பாலை கேட்டுக்கு முன்னாடியே பிதிச்சு வச்சுட்டேன். எத்தனை போராமைகள் அடைந்தாலும் நான் செய்த தர்மம், நான் செய்த இந்த புண்ணியம் என்னக்கு அல்ல, எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா சேரும். ஏன்னா மேடையில் நீங்கள் கொடுத்த 100 ரூபா 200 ரூபா அந்த சம்பளத்தை வச்சுத்தேன் இந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு கஞ்சி ஊற்றுறேன். அதனால் நான் செய்யக்கூடிய சேவை உங்கள் அத்தனை பேருக்கும் போய் சேரும். உலகத்தில் எந்த குறையும் வராது. ஆனால் இன்றைக்கி இந்த மேடையில் எனக்கு முனி ஓட்டருக்கு 1 ரூபா இல்லைடா. ஐயோ, இந்த கண்டாளி மையம் வழக்க உட்காரான்னு சொன்னேன், உட்காந்துட்டானே. பாட்டு பாடுவோமா? பாடுனேன். இதை சொல்லிட்டு பாடுவோம். ஏபிஜே அப்துல் கலாம் எங்கே படித்தார்? தம்பி அகராதி வேணாம், பள்ளிக்கூடம்னு சொல்ல வந்தேன் ஒருத்தன். அது கிடையாது. நகல முடியல முண்டை அங்கேருந்தே சொல்லுவேன். எந்திரி இல்லை சென்னப்பரிச்சாலி மாதிரி அங்கனே எவனாவது இராணுவத்தில் இருக்க ஆள் இப்படி சொல்ல கண்டமாடா. எந்திரிச்சோம் அப்படி அடிக்கலாம். மூலம் அவர் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் அறிவு சார்ந்து ஒரு மாணவனாக வரவில்லையா?
நாட்டுக்கு அறிவை புகட்டினார், அணுசக்தியிலே கண்டுபிடிக்கவில்லையா? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த ஏவுகணை நாயகன். எல்லாம் சிந்திக்க நாத்தா அப்பைங்கெல்லாம். இன்னைக்கு என்ன பண்ணுற? பிள்ளை தவந்தவனையே மஞ்சள் லாரியை வர சொல்கிற, மஞ்சள் வேணும். ஏ ராகுல், நீ போயிட்டு வாடா, அம்மா மேகி கிண்டி வைக்கிறேன். என்ன மேகி? நோத்தாவட்டு மேகி. மேகி மேகினா அவன் மேய்ஞ்சிருவான். ஊட்டி விடுற, ஊட்டி விட்டு அந்த மேகி ஆகி போகிறதுக்கு ஒரு 1000, அதை கழுவி விடுறதுக்கு மாதம் 25,000. 6 மாதம் போகிறேன். அந்த பையன் பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போய் கேட்குறான், உன் மையன் 6 மாதமாக பள்ளிக்கூடம் அனுப்புனி, என்ன படிக்கிறான்? இப்போ ஏன் சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? ஏன் சொல்கிறான்? ஏன் சொல்கிறான்னா எவ்வளோ செலவழிச்ச? 92,000 ஆயிருக்கு ப்ரோ. ஏன் சொல்கிறான்? 2 வருஷம் ஆச்சு. இப்போ உன் மையன் என்ன சொல்கிறான்? எள்ளு வரைக்கும் வந்துட்டான். எள் சொல்கிறான், மைத்தை பிடுங்குறான். காசை கட்டி வைத்து, கட்டி எவ்வளோ காசை செலவழித்தாலும் அறிவு சார்ந்த உள்ள பிள்ளை தான் படிக்கும். பணம் ஒரு பிள்ளையை படிக்க வைக்காது என்பதை சொல்லுகிறேன். கோடிக்கணக்கில் காசு வைக்கிற பிள்ளை முட்டை. அன்றாட வேர்வை சிந்தி விறகு வெட்டக்கூடிய என் தமிழனுடைய பிள்ளை 100க்கு 100. கல்வியை எல்லாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. பாஸ் போட்டுருவாங்க காசு வச்சுருந்தா. ஆனால் இங்கே உள்ள என் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் அப்பா நிலைமை உங்கள் அம்மா நிலைமையை நல்லா பார்க்குறிய, அதுக்கப்புறம் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி அவங்கள கடைசி காலத்துலையாவது வீட்டில் நிம்மதியாக உட்கார வச்சு 3 வேளை சோறு மட்டும் போடுங்க. அவளுக்கு நீங்கள் நகை நட்டை சேர்க்க வேணாம். பெத்ததாயுதப்பனை கை விட்டுறாதீங்க. உலகத்திலே பெரிய ஒரு தெய்வம்னா தாயும் தகப்பன் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன் எல்லாருமே அம்மாட்ட ஓடுறோம் தெரியுமா? நம்மளே ஓடுவோம். அப்பாட்ட போனால் அவன் தாயலிக்கிறதுக்கிட்ட நம்ம பேசுவானப்பா, அடிப்பாப்புல, இந்த கிளம்பிட்டால. ஆனால் அம்மா எதாக இருந்தாலும் இது பண்ணிடுறேன். போய் கேட்பேன், ஏம்மா பரம்புக்குடி போடுறேன், பரோட்டா சாப்பிடணும், 100 ரூபா விடு. ஏலே அது சுத்தமாக இல்லைடா. ஏம்மா கொடுமா, ஏம்மா கொடுமா, அசிங்கப்படுத்தாதம்மா, அவங்கெல்லாம் வர்றாங்கம்மா. சரி 200 எடுத்துகிட்டு போயிட்டு கோளாரம் வரணும், மெதுவாக போகணும். அதான் அம்மா சொல்லும். அப்பா இங்கேருந்து வந்தவனே அம்மா சொல்லணும், உம்மா எங்கவே இல்லை பரம்பக்குடி போயிருக்கேன், பரோட்டா சாப்பிட. என்ன பரோட்டா? நோத்தா பரோட்டா சாப்பிட்றேன், உள்ளதான் சாப்பிட. கண்டன் இன்னைக்கு பரோட்டா வேணும் வகுந்து அவனை ஆய் வேண்டி வந்து பார்ப்பேன், தள்ளி கிளம்பிட்டானாடா அப்படின்ட்டு. ஏன்னா அப்பா அப்போலேருந்தே அவர் தீவிரவாதி மாதிரி எனக்கு வரும்போதே பெரிய தேங்காயில் முறுக்கிக்கிட்டு என்ன டீ வாக்குறேன் அப்படின்னா. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி, தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி. பாடு தெரிஞ்சா பாடு, தெரியாது பாடுறா. ராங் நம்பர். தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, அந்த தெய்வச்சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு, ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்துற போதும் அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 நாடு, அந்த தெய்வச்சுடர் அப்துல் கலாம். ஏவுகணை நாயகனே, அட எழுச்சமக்க வீரனே, ஏவுகணை நம்மளுடைய ஏவுகணை நாயகனே, அட இளைஞருடைய வழிகாட்டியே, தேசிய விஞ்ஞானியே, தமிழன் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராம ரம 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 ரம, ஏ ராமநாடு, ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது வைக்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம், அந்த தெய்வச்சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவராம் புத்ரு. பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருப்பவரா. கல்வி வளம் தந்தார் ஐயா, இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராம ரம ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா.
தமிழகம்